தொடர்பான சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பாஜக பங்கேற்காது என அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். நீட் தேர்வு தொடர்பாக இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் அதில் பாஜக பங்கேற்காது என்று அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் அறிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில், நீட் தேர்வு வந்த பிறகே தமிழகத்தில் சாமானிய குடும்ப பின்னணி கொண்ட மாணவர்களும் அரசு பள்ளி மாணவர்களும் மருத்துவ கல்வி படிக்கும் வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள் என்றும், ஆனால் தங்கள் கட்சிக்காரர்கள் நடத்தும் மருத்துவ கல்லூரிகளின் வருமானத்துக்காக நீட் தேர்வை எதிர்த்துக் கொண்டிருக்கிறது திமுக என்று குறிப்பிட்டு பதிவை வெளியிட்டிருக்கிறார். மேலும் திமுகவின் முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமி தாங்கள் நடத்தும் மருத்துவ கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையில் எப்படி பணம் விளையாடுகிறது என்று வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்றும், ஆனால் இன்னும் நீட் எதிர்ப்பு என்ற பல நாடகங்களை நடத்தி பொதுமக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி ஒரு நாடகமாக இன்றைய அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழக பாஜக பங்கேற்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், நீட் தேர்வு தொடர்பாக தமிழக மக்கள் சார்பில் தமிழக பாஜக கேட்டிருந்த பல கேள்விகளுக்கு திமுக அரசு இதுவரை பதிலளிக்கவில்லை. இருப்பினும் அந்த கேள்விகளை மீண்டும் கேட்கிறேன் என்று குறிப்பிட்டு பல கேள்விகளையும் முதலமைச்சரை நோக்கி முன்வைத்திருக்கிறார். அந்த வகையில அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் பார்த்தோம் அப்படின்னா, டாஸ்மாக் ஊழல், அதே போல டாஸ்மாக் ஊழல் விசாரணைக்கு தடை கேட்டும் கள்ளச்சாராய மரணம் குறித்த விசாரணையை தடுக்கவும் நீதிமன்றம் செல்லும் உங்கள் அரசு ஆட்சிக்கு 4 ஆண்டுகள் நீட் தேர்வுக்காக ஏன் நீதிமன்றம் செல்லாமல் இருக்கிறீர்கள் என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். இப்படி முதலமைச்சரை நோக்கி பல கேள்விகளை முன்வைத்திருக்கக்கூடிய அவர், அரசு மருத்துவ கல்லூரிகளினுடைய தரத்தை பராமரிக்காமல் புகழ்பெற்ற ஸ்டாலின் மருத்துவக் கல்லூரி உட்பட 3 அரசு மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து என்ற நிலைக்கு கொண்டு சென்றதோடு, புதிய மருத்துவ கல்லூரிகளுக்கு குறித்த காலத்தில் விண்ணப்பிக்காமல் அலட்சியமாக இருந்தது திமுக அரசு என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுகவினர் நடத்தும் தனியார் மருத்துவ கல்லூரிகளின் வருமானத்துக்காக தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தை குழி தோண்டி புதைக்க முயற்சி செய்கிறது திமுக என்று முதலமைச்சரால் மறுக்க முடியுமா என்ற கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார். இப்படி பல்வேறு விஷயங்களை நீட் தொடர்பாக கேள்வியை முதலமைச்சரை நோக்கி முன்வைத்திருக்கக்கூடிய அவர், இன்று நடக்கக்கூடிய அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை ஒரு நாடகம் என்று குறிப்பிட்டதோடு பாஜக அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்காது என்றும் அறிவித்திருக்கிறார். நன்றி லதா.